சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மகா வந்து வேணுனே காயத்ரி வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. காயத்ரி என்ன மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கால் பண்ணாங்களா, இனிமேல் அவங்க எங்கே பண்ண போகிறாங்க, மாறணும் சம்பத்து இருக்க வரைக்கும் உன்னை எவனுமே கல்யாணம் பண்ண முடியாது, நீ கடைசி வரைக்கும் இங்கேயே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. இதை வந்து பைரவி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பைரவி அவங்கள திட்டலான்னு போவாங்க. அந்த நேரத்தில் பார்த்து போலீஸ் வந்து வந்துடுவாங்க. போலீஸ் வந்து ஆறுமுகத்தை வர சொல்லுவாங்க. பைரவியோட ஃப்ரெண்டு அந்த டிஎஸ்பி போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஆறுமுகத்து மேலே ரொம்பவே காண்டாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தினால சம்பத்தை வந்து நீங்கள் கொலை முயற்சி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கன்ஃபார்ம் பண்ணாமல் ஆறுமுகத்து மேலே பழியை போட்டு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆறுமுகத்தை வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க. ஆனால் இந்த வேலை எல்லாமே பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவோட தம்பி தான் இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஆளை வச்சு சம்பத்தை அடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பழி எல்லாமே ஆறுமுகத்துக்கு மேலே வந்துருச்சு. இதை பைரவி தான் நிரூபித்து ஆறுமுகத்தை காப்பாற்ற போகிறாங்க. இதனால அவங்க 2 பேருக்கும் உள்ள காதல் வந்து இன்னும் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோட் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.